கல்யாணம் ஆன புதுசுல நாங்க செப்பரேட்டா வீடு எடுத்துட்டோம். அன்னைக்கு தான் ஆஃபீஸ்க்கு போறோம். அவரு கல்யாணத்துக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் கூட ரூம்ல இருந்தாரு. அன்னைக்கு 2 பேருமே ஆஃபீஸ்க்கும் கிளம்பிட்டோம். மேரேஜ் ரிச்சுவல்லாம் முடிச்சுட்டு நான் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து தூங்கிட்டேன். இவர் வரவே இல்லை. இவர் மறதியில என்ன இங்க கல்யாணம் முடிச்சிருக்கோம், இங்க ஒரு வீடு எடுத்திருக்கோம், இங்க வரணும்னு தெரியாம அங்க போய் தூங்கியும் ஆச்சு. ஃப்ரெண்ட் வீட்ல போய் தூங்கி அவர் எங்க இருந்தாரோ. நான் அவன் இன்னும் திருந்தல மாமா. ஃபோன் பண்ணாலுமே அவருக்கு ரீச்சும் ஆக மாட்டேங்குது. அவரோட ஃப்ரெண்ட் நம்பருமே எனக்கு இல்லை. நானும் என்னென்னமோ பண்றேன், வீட்டுக்கு கால் பண்ணலான்னு எல்லாம் ட்ரை பண்றேன். ஏன்னா வீட்டுக்கு சொன்னாலுமே எல்லாரும் பயந்துருவாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. என்ன தூங்கி விட்டேனாம், அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள். கல்யாணம் ஆனது மறந்து முதல் குற்றம். அதுக்கப்புறம் நீங்க ஒரு வீட்டுக்குள்ள தனியா குடுத்தனம் மீட்டிங்கன்னு மறந்துருக்கீங்க, ரெண்டாவது குற்றம். மூணாவது அந்த ஃப்ரெண்டு வீட்டுல முன்னால ஒன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தங்கியிருந்தீங்கல்ல, நீங்க அன்னைக்கு நைட்டு போன உங்க ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் கேட்கலையா? அவங்க நினைச்சிட்டாங்க ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போல இருக்கு. இது முத நாளே மூஞ்ச பார்த்து சொல்றேன், உன் ஏரியால இருக்கு எவனுக்குமே கல்யாணம் நடக்காது.